ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஏத்தர் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க எங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனா நீங்க எடுத்துக்க கூடாது. நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. இப்ப நாம ஏத்தரோட ஐபிஓ ரிவ்யூ அண்ட் ஐபிஓ பாயிண்ட்ஸை பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி இருக்கிற இந்த எலக்ட்ரிக் டூ வீலர் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 41% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஃபினான்ஷியல் இயர் 2024 வெறும் 1,00,000 யூனிட்ஸ் வந்து வித்தது. ஃபினான்ஷியல் இயர் 2031 வந்து பாத்தீங்கன்னா 10.3 மில்லியன் யூனிட்ஸ் வந்து உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஓவராலா இந்த எலக்ட்ரிக் டூ வீலர் ஏகோ சிஸ்டம் வந்து நல்லா டெவலப் ஆக வாய்ப்பு இருக்கு. அதை சார்ந்து இருக்கிற கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் வந்து இருக்கு. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ வந்து 400 கோடியா 2022 இருந்தது. 9 months ஃபினான்ஷியல் இயர் 2025 அது 1575 கோடியா இருக்கு. ஆல்மோஸ்ட் 4 மடங்கு இவங்க ரெவன்யூ உயர்ந்திருக்கு. ஆனா எபிட்டா லெவலா இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்டபிளா இருந்தாலும் சரி, இபிஎஸ் ஆன்சர் இந்த கம்பெனிக்கு நெகட்டிவா இருந்திருக்காங்க. டெப்ட் வந்து ஒரு 1 கீழே வந்து இருக்கு. 0.88 ஃபினான்ஷியல் இயர் 2024 வந்து இருக்குங்க. ரிசர்வ்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு 3000 கோடி அளவுக்கு வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு 2 ப்ராடக்ட் எக்கோசிஸ்டம் இருக்குங்க. இந்த எலக்ட்ரிக் டூ வீலர் விற்கிறத தவிர்த்து ஏத்தர் கிரிட்னு சொல்லி ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க்கும் கொடுக்குறாங்க. ஏத்தர் ஸ்டாக்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேரும் கொடுத்துருக்காங்க. அந்த ஏத்தர் ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 6% அவங்க ரெவன்யூக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. கடந்த 3 ஃபினான்ஷியல் இயரும் 9 months ஃபினான்ஷியல் இயர் 2025 இந்த கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் கரண்டா 9 months ஃபினான்ஷியல் இயர் 2020 கிரைசில் ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா 10.7% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா, ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து ஒரு 40% அளவுக்கு இந்த கம்பெனில ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. ரெவன்யூ growth வந்து 26% இருக்கு. 9 months ஃபினான்ஷியல் இயர் 2024 வெர்சஸ் 9 months ஃபினான்ஷியல் இயர் 2025 பார்த்த வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா, இந்த ஓஎஃப்எஸ்ல இந்த ஐபிஓல ஒரு ஓஎஃப்எஸ் இருக்குங்க, ஒரு 11 மில்லியன் ஷேர்ஸ். அதுல வந்து ஹீரோ மோட்டார் கார்ப் நாங்க விற்க போறதில் வந்து சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா ஹீரோ மோட்டார் கார்ப் அவங்க ஷேர்ஸை இந்த ஏத்தர்ல வந்து இன்க்ரீஸ் செஞ்சிருக்காங்க. நீங்க அதை ஆர்ஹெச்பி எடுத்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ரிஸ்க் ஃபேக்டர் இந்த கம்பெனிக்கு என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, கவர்மெண்டோட ஃபேம் சப்சிடரிஸ் நம்பி இவங்களோட ரெவன்யூல வந்து 7% வந்து இருந்திருக்கு 9 months ஃபினான்ஷியல் இயர் 2025. இது போன ஃபினான்ஷியல் இயர் 2024, 2023, 2022 எடுத்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் டிஜிட்டா ஒரு 15ல இருந்து 16% அளவுக்கு வந்து இருந்திருக்குங்க. ஸோ ரெவன்யூ 4 மடங்கு கடந்த 3 வருஷத்துல உயர்ந்தாலும் ரீசென்ட் டைம்ல இவங்களோட நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் சோல்டும் குறைஞ்சிருக்கு, மார்க்கெட் ஷேரும் குறைஞ்சிருக்கு, சேல்ஸும் குறைஞ்சிருக்கு, ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்குங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டிவிஎஸ், பஜாஜ், ஹீரோலாம் வந்து இந்த எலக்ட்ரிக் டூ வீலர் மார்க்கெட்ல கொஞ்சம் பெனட்ரேட் பண்ணதுனால ஓலா எப்படி வந்து அவங்க மார்க்கெட் ஷேரை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு வராங்களோ, இந்த டிவிஎஸ் பஜாஜ் ஆட்டோ பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இவங்களும் அதனால அடிப்படை ஆரம்பிச்சிருக்காங்க. ஹோண்டாவும் உள்ள வராங்க. ஸோ அதனால ஹெவி காம்படிஷன் எலக்ட்ரிக் டூ வீலர் மார்க்கெட்ல வந்து இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி வந்து நெகட்டிவ் பிபிஐல வந்திருக்காங்க. காரணம் என்னன்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி கிடையாது, எபிட்டா லெவல்லே அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். ஸோ மத்த இவங்க பிளேயர்ஸ்லாம் என்ன வேல்யூவேஷன் இருக்காங்கன்னா, மினிமம் 18 வந்து மேக்ஸிமம் 65 பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோல வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ₹20 ஒரு ஷேருக்கு வந்து தென்படுதுங்க. ஸோ ஓவராலா இந்த ஐபிஓ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ஐபிஓ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இந்த கம்பெனியோட ரெவன்யூ உயர்ந்திருக்கு. அது மட்டும் ஹீரோ இந்த கம்பெனில சிக்னிபிகன்ட் ஸ்டேக் வந்து இருக்காங்க. அதுல இருந்து தான் இந்த கம்பெனிக்கு நான் பாசிட்டிவா பாக்குறேன். பிளஸ் இவங்க இருக்கிற எலக்ட்ரிக் டூ வீலர் மார்க்கெட்டை வந்து ஒரு பாசிட்டிவா வந்து பாக்குறேன். பட் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா இந்த கம்பெனி எடுத்து பார்க்கும்போது மார்க்கெட் ஷேர் குறையுது, ரெவன்யூ குறையுது, நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு வந்து குறையுது. பிளஸ் இந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளா இல்லாததுனால ஒரு ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓவா நான் பாக்குறேன். ஸோ இன்டைரக்டா நீங்க ஹீரோ வச்சிருந்தீங்கன்னா இந்த கம்பெனில வந்து ஒரு 40% ஷேர் வச்சிருக்கீங்க. அது உங்களுக்கு பெனிஃபிட். ஒன்ஸ் ஹீரோ இந்த கம்பெனியை முழுங்கிட்டாங்கன்னா, ஸோ ஹீரோ இந்த கம்பெனி வாங்கினா மட்டுமே இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப இருக்கிற மெட்ரிக்ஸ், இப்ப இருக்கிற வந்து இவங்களோட மார்க்கெட் ஷேர் டிக்ரீஸ், ரெவன்யூ சேல்ஸ் டிக்ரீஸை பார்க்கும்பொழுது ஒரு ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓவா தான் வந்து இந்த ஏத்தர் எனர்ஜி ஐபிஓவை நான் பாக்குறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்ல செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.